இன்றைய சுதந்திரத்தை பேணி காக்கும் காவல் தெய்வங்களாக இருக்கும் நம் இராணுவ வீரர்களை குறித்த காணொளியினை கண்டு அவர்களை பாராட்டி வீர வணக்கம் செய்வோம். எல்லைகள் தகர்த்து எதிரியை அழித்து தன்னிகரில்லாத தலைவனின் துணையுடன் விண்ணதிர மண்ணதிர மிடுக்குடனே பறக்குது பார் தேசத்தின் துயர் துடைத்த தேசிய கொடி. நம் நாடு முப்படைகளை கொண்ட நாடு. தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை. இந்திய தரைப்படை இந்திய படைத்துறையின் மிகப்பெரிய பிரிவாகும். இது இந்தியாவின் எல்லை கண்காணிப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, அமைதி நிலைநாட்டல், பயங்கரவாத எதிர்ப்பு போன்ற பணிகளில் பெரும் பங்கு வகிக்கின்றது. தேசம் காக்க தன்னலமில்லா தியாகம். உலகின் மிக உயரமான, அதாவது 21,147 அடி உயரம் கொண்ட சியாச்சின் போர்க்களத்தில் குலை நடுங்க வைக்கும் குளிரில் இயற்கையின் சீற்றத்தை சமாளித்து தேச பாதுகாப்புக்காக பணியாற்றும் நமது இராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்ற வேண்டும். சியாச்சினில் பானே போஸ்ட் என்னும் போர்நிலை அதிகபட்சமாக 22,000 அடி உயரம் கொண்டது. இப்பகுதியை 1984 பாகிஸ்தான் இராணுவம் ஆக்கிரமித்தது. இதை அறிந்த இந்திய இராணுவம் ஆபரேஷன் மேகதூத் மூலம் பாகிஸ்தான் படைகளை விரட்டி அடித்து சியாச்சின் மலைத்தொடர் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. அன்று முதல் அங்கு இராணுவ முகாமையும் அமைத்தது. பனி ஆறுகளும் பனிப்பாறை பிளவுகளும் நிறைந்த மனிதனை கொல்வதற்காகவே இயற்கை அமைத்த இடம் எனலாம். சியாச்சின் உச்சியில் வீரர்கள் பணியில் அமர்த்தப்படுவதற்கு முன் மலையேறுதல், பனிசுவர்களை அகற்றுதல் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்படும். ஹெலிகாப்டரிலிருந்து உணவு போட்டதும் உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவு பனியில் சிக்கிக்கொண்டால் ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற பழங்கள் பனியில் உறைந்து கிரிக்கெட் பந்து போன்று கடினமாக மாறிவிடும். வீரர்களுக்கு படுக்கை வசதிகள் கூட கிடையாது. அப்படி என்றால் எவ்வளவு பனி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உடல் ரீதியாக இவ்வளவு துன்பம் என்றால் மன ரீதியாக படும் துன்பங்கள் ஏராளம். குடும்பத்தை பிரிந்து அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் வசதி குறைவு. அலைபேசி அங்கு செயல்படாது. சாட்டிலைட் போன் மூலம்தான் பேச வேண்டும். காலநிலை மோசமாக இருக்கும்போது அதுவும் முடியாது. சியாச்சின் பனிக்கட்டிகள் மீது நேரடியாக படும் நம் உடல் பகுதி கடும் குளிரில் உறைந்து ஒட்டிக்கொண்டு விடும். இதனால் அதற்கான பாதுகாப்பு உடைகளை அணிய வேண்டும். சியாச்சினில் ஆக்சிஜன் மிக குறைவு. சியாச்சினில் பணியாற்ற அதிகபட்சம் 5 மாதங்களுக்கு மட்டுமே வீரர்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். அதற்கு மேல் பணியாற்றினால் வீரர்கள் உயிர் வாழ்வது கடினம். போர் செய்து இறக்கும் வீரர்களை விட கடும் பனிப்பொழிவின் மூலம் உயிரிழந்தோர் அதிகம் எனலாம். நாட்டுக்காக நம்மை பாதுகாக்க தான் இத்தனை தியாகங்கள் செய்கின்றனர். வானிலை மோசமானால் வீரர்கள் வெளியே செல்லும் போது ஒருவரை ஒருவர் கயிற்றால் இணைத்துக் கொள்வர். நம் இந்திய எல்லையிலே காவல் வீரனாய் 1000 கருப்பசாமிகள், ஆயுதமாய் தோட்டாக்களை கைகளில் ஏந்தி காவல் காக்கும் தெய்வங்கள். நாட்டை தாக்க வரும் தீவிரவாதிகள் எனும் பேய்களின் உடல்களை தோட்டாக்களால் சூறையாடும் வீராதி வீரர்கள். காடு, பனி, மழை, வெயில் என எண்ணாமல் இந்திய மக்களுக்காக உயிரை கொடுக்கும் மாவீரர்கள்.
இது ஒரு வகை நிலை என்றால் மற்றொன்றோ பாலைவன பகுதி. வீரம் குறைந்தால் மனிதன் கோழை, ஈரம் குறைந்தால் பூமி பாலை, நிறைய மழை பெய்தால் சோலைவனம், குறைய மழை பெய்தால் பாலைவனம். பாலை என்றால் குடிக்க தண்ணீர் கிடையாது. தண்ணீர் இல்லா ஊரில் என் இராணுவ வீரன் நாட்டை காக்க தெய்வமாக இருக்கிறான். பாலைவனத்தில் விஷப்பாம்புகள் விளையாடும். பெரிய ராட்பாம்பு, பிளாக் கோப்ரா, மணல் போலா போன்ற பாம்புகளை காணலாம். அத்தகைய இடத்தில் தன் தேசத்திற்காக உறவுகளை துறந்து பகலில் வெயிலிலும் இரவில் குளிரிலும் அங்கே துன்பப்பட்டாலும் அவனிடம் என் தேசம் என்ற உணர்ச்சி மேலோங்கி நிற்கின்றது. தெய்வமே, வேண்டுகிறேன் உன்னிடம், இந்திய நாட்டின் எல்லையில் இருக்கும் என் வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நல்ல விதமாய் நாடு திரும்ப வேண்டும். இராணுவ வீரனே, உண்ண எந்த உணவு கிடைக்கும் என்றும் உறங்க எந்த இடம் கிடைக்கும் என்றும் எங்களுக்கும் ஏன் உங்களுக்கும் தெரியாது. நமது ஊடகங்கள் உங்களை பற்றி திரும்ப திரும்ப சொல்லுவதுமில்லை, காட்டுவதுமில்லை. இவர்களின் பணி தோடு நின்றுவிடாமல் இயற்கையானது தனது கோர தாண்டவத்தை காட்டும் போதும், அதாவது புயல், வெள்ளம், சுனாமி, பூகம்பம் போன்ற காலத்திலும் இவர்களின் பணி பாராட்டத்தக்கது. சொந்த பந்தங்களை விட்டு நாட்டு மக்களுக்காக உழைக்கும் இராணுவ வீரர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தீபாவளி பண்டிகையை இராணுவ வீரர்களோடு கொண்டாடுவதை தன் லட்சியமாக கொண்டுள்ளார். 2014ஆம் ஆண்டு சியாச்சின் மலை உச்சியிலுள்ள இராணுவ வீரர்களோடு தீபாவளியை கொண்டாடினார். 2015ஆம் ஆண்டு பஞ்சாபில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலும், இமாச்சல பிரதேசத்தில் உள்ள இந்தோ திபெத் எல்லையிலும், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள எல்லை பகுதியான குரேஸ் என்ற இடத்திலுள்ள இராணுவ வீரர்களுடனும் கொண்டாடினார். நாட்டிலுள்ள 125 கோடி இந்தியர்களையும் மகிழ்ச்சியாக தீபாவளி கொண்டாட வைத்தீர்கள் என்று அவர்களை பாராட்டி இனிப்பு வழங்கினார். மொத்த நாடும் உங்களுக்கு தோள் கொடுக்கும் என்று இராணுவ வீரர்களை ஊக்கப்படுத்தினார். அவர்களால் தான் நாம் எந்த அச்சமுமின்றி நிம்மதியாக இருக்கிறோம். தன் மகனையே தேசத்திற்காக அர்ப்பணம் செய்த தாய், கணவனை பறிகொடுத்த மனைவி, தந்தையின் இறப்பை தாங்க முடியாத குழந்தைகள், சகோதரனை பிரிந்து வாடும் இரத்த சொந்தங்கள், எத்தனையோ உறவுகள் நம் மண்ணில், அனைத்தும் தேச நலனுக்காகவே. குளிரிலும் மழையிலும் வெயிலிலும் தேசத்தை காக்கும் சகோதரர்களே, நீங்கள்தான் உண்மையான ஹீரோக்கள். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். பல பல கோடி மக்கள் நெஞ்சிலும் அன்பு நீயே, பல பல
கோடி மக்கள் நாவிலும் பெருமை நீயே பைம்புணலமுதம் போய்ந்த பண்பு நீ பரிவு நீயே பாரத தாயே உந்தன் பதமலர் மறக்கிறோமே பாரத தாயே பாரத தாயே பாரத தாயே கரும்பு நீயே சென்னல் நீயே காதலி நீ தென்னை நீயே காடு நீயே மேடு நீயே கமலர் பொய்கை நீயே இரும்பு நீயே பொன்னும் நீயே எரிகடல் முத்தும் நீயே இனிய எம் தாயே உந்தன் இணையடி மறக்கிறோமே பாரத தாயே பாரத தாயே பாரத தாயே இமயமாமலையில் உந்தன் இணையில்லா உயர்வு கண்டோம் இறங்கிய கங்கை தோறும் அழிவிலா வளமை கண்டோம் குமரி மாமுனையில் எல்லை கோடிலா கருணை கண்டோம் கோமட செல்வி உந்தன் திருவடி மறக்கிறோமே பாரத தாயே பாரத தாயே பாரத தாயே கைலை நீ மதுரை நீயே காசி நீ காஞ்சி நீயே காவியம் கவிதை சிற்ப காட்சியும் நீயே தாயே தயவு நீயே தர்மம் நீயே சாந்தி வடிவம் நீயே சத்திய நெறியில் செல்லும் தாளினை மறக்கிறோமே Jai Hind. I am Major General R. Karthikeyan, retired and settled down at Chennai. முதற்கண் அனைவருக்கும் புத்தாண்டு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். Heartiest greetings on the occasion of New Year 2021 and the ensuing Republic Day. सबको नया साल और गणतंत्र दिवस की शुभ अवसर पर मेरे शुभकामनाएं. ரெண்டாயிரத்தி 2021 என்பது பாரத தேசத்துக்கு ஒரு சோதனை காலம். சோதனைகள் இல்லாமல் உயர்வை அடைய முடியாது. நம்முடைய உண்மையான தேசப்பற்றையும் உண்மையான மனோபலத்தையும் உண்மையான விடாமுயற்சியையும் சோதனைக்கு உண்டாக்கிய காலம் இது. உள்நாட்டு பேண்டமிக் கொரோனா கோவிட், வெளிநாட்டிலிருந்து எல்லையில் அயல் நாடுகளின் அச்சுறுத்தல், அதே சமயம் ரிஃபார்ம்ஸ் என்ற காரணத்துக்காக நடக்கக்கூடிய பல செயல்களுக்கு தேசங்களில் பல மூலையிலிருந்து எதிர்ப்புகள். இது அனைத்தையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு இந்த வருஷம் நாம் முன்னேற வேண்டும். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், சுதந்திரம் குடியரசு அடைந்து 70 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டன. ஆனால் ஒரு தேசத்தின் சரித்திரம் என்று பார்த்தால், in the history of a nation 70 years is nothing. It is just a page. So I enthuse all of you to be bold, to be brave, to take initiatives as a good citizen of India towards strengthening the hand of positive forces towards achieving the glory of this wonderful country.
let us resolve on this auspicious occasion as good citizens of India to strengthen the forces that are trying to take India to its old glory and greatness. I am thankful to the Indian Moral and Cultural Training Foundation for having given me this opportunity to convey my message to the younger generation, because you are the future of India. I wish you good luck and Godspeed. My prayers and blessings go with you. Jai Hind. Good evening, everyone. This is Yashashvi from East Channel Hanuman Junction, Sri Chaitanya School. Now I am doing Vandanam for Bharat Mata. Now I am saying some points about Bharat Mata. The image of Bharat Mata found with the Indian independence movement of the late 19th century, a play by Kiran Chandra Banerjee. Bharat Mata was first performed in 1873. The play, set during the 1770 Bengal famine, depicts a woman and her husband who got the forest and individual rebels. A priest takes, then the temple were shown Bharat Mata. Thus they are inspired and leaders the results of the British. The Munshi magazine story traces Orgain to a Skarkic work, Purna on Andhra Pradesh, which was first published among in 1866. Introduced by Vande Mataram, which soon became the song of the freedom movement in India, as the British Raj Empire freedom movement in India. For the India, it's a hard thing that freedom is become. The motto Bharat Mata Ki Jai, victory for motherland, is used by the Indian Army in conversation colloquial usage. However, the expression is to long live Mother India or salute to Mother India. Jai Hindi Muslims and Christians that who are living on the birthland of Bharat Mata, National Armed Forces and Army examples. The temple, a gift from nationalization Shiva Prasad Gupta and Durga Prasad Khatri, was indicated by Mahatma Gandhi in 1936. Mahatma Gandhi said, I hope this temple, which will serve a sexual platform for people of all religions, castes, and etc., will go a great way in promises and peace and love in our country. Now I am saying Bharat Mata temples. The Bharat Mata temple is located in the Mahatma Gandhi Kashi Vidyapeeth campus in Varanasi. The temple houses a marble idol of Bharat Mata along with marble reflex map of India. Indian independence activities like Subramanyam Bharati saw Bharat Mata as the land of Ganga. He identified Bharat Mata as Parashakti. He also saw that he has got the darshan of Bharat Mata during his visit with his Guru, Sister Nivedita. Long live Mother India or salute to Mother India. Jai Hind. Muslims machinery. Several dozen national armed units also use the Sanskrit Air Force's motto during Paksha, wings of the motherland. Now I am saluting to Bharat Mata. ஒற்றுமையே உயர்வுக்கு வழி. நிறங்களால், குணங்களால், மொழிகளால் வேறுபட்டிருப்பினும்
நாம் எல்லாரும் இந்திய மக்கள் என்று ஒற்றுமையையும் நாட்டுப்பற்றையும் ஊட்டும் பாரதியின் பாடல் தொடர்கிறது. பாரத சமுதாயம், ராகம் பெஹாக், தாளமாதி. பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. தம் தரிக்கிடத்தும் தரிதன் ஜனு திமிட்டா தடிங்கிடத்தும் தரிதன ஜனு திமிட்டா தடிங்கிடத்தும் தரிதன ஜனு திமிட்டா தடிங்கிடத்தும் தக்க தடிங்கிடத்தும் தக்க திக்கு தடிங்கிடத்தும். 100 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 100 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கு ஒரு புதுமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கு ஒரு புதுமை, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. தம் தரிக்கிடத்தும் ஜம் தக் ஜம் தக் ஜம் தஜம் ஜம் தக் தக்க தக்கி தக்க ஜம் ஜம் தரிக்கிட ஜக தரிக்கிட ஜன ஜனகிட குந்தரிக்கிட ஜம் ஜம் தத்த ஜம் ஜம் தத்த ஜம் ஜம். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனித லோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, மனித லோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, உடலில் வாழ்க்கை இனியுண்டோ, நம்மிழந்த வாழ்க்கை இனியுண்டோ, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. கலங்குதும் தரிக்கிடதும் தஜ்ஜனு தக்க ஜனு தஜம் தஜம் தக்கா தக்க திக்கு கிடதக தரிக்கிடதும் தா தக்க திக்கு கிடதக தரிக்கிடதும் தா தக்க திக்கு கிடதக தரிக்கிடதும். நீயொரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம், நீயொரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம், தனியொருவனு குணவிலையெனி ஜகத்தினை அழித்திடுவோம், தனியொருவனு குணவிலையெனி ஜகத்தினை அழித்திடுவோம், வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. கலங்குதும் தரிக்கிடதும் தா தத்தின் தக்க ரக்க தத்தின் தக்க ஹரி தத்தின் தக்க திம் தத்தின் தக்க ஹதும் தத்தின் தக்க ஜன்னு தத்தின் தக்க கிடதரிக்கிடதும் தக்கிடதரிக்கிடதும் தக்க திக்கு கிடதரிக்கிடதும். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள், நாம் எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஓரினை, எல்லாரும் ஓர்வினை, எல்லாரும் ஓரினை, எல்லாரும் ஓர்வினை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர், ஆம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர், வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்கவே வாழ்கவே.
Namaste to all. I am Jyotsana IS, 3rd standard C section from Sri Sakara Vidyalaya Matriculation Higher Secondary School, Urapaka. My name is S. Samhita, 2nd standard D section from Sri Sakara Vidyalaya Matriculation Higher Secondary School, Urapaka. Our theme is Instill Patriotism. Paramveer Vandana. होसी फौजी पुत कहोने यार, दुश्मन की वाट लगाने यार। होसी फौजी पुत कहोने यार, दुश्मन की वाट लगाने यार। हसी भारत माने जाए, साढ़े जिगरे ही सरमाए। होसी भारत माने जाए, साढ़े जिगरे ही सरमाए। साड़ी शान तरंगे, साड़ी शान तरंगे धीमे तिरो, सनु जिंद जान को प्यारी। दुनिया ने हर एक झंडे पे सदा एक तिरंगा भारी। दुनिया ने हर एक झंडे पे सदा एक तिरंगा भारी। दुनिया ने हर एक झंडे पे। ये कपड़ा नहीं ये तीन रंग का, जातिर है देश दे तन दी। जो ना समझे उसनु फौजी, समझोगे भाषा गंदी। ये कपड़ा नहीं ये तीन रंग का, जातिर है देश दे तन दी। जो ना समझे उसनु फौजी, समझोगे भाषा गंदी। टेढ़ा उंगली चुप दिखाएगा, यो हथी अपना कटवाएगा। इस देश की खातिर हर फौजी फिर मरण मिटन तक जाएगा। ये हिम्मत है तो आए, कोई साढ़े नाल टकराए। सच हिम्मत है तो आए, कोई साढ़े नाल टकराए। सन अख में लीनल, सन अख में लीनल जिस तकिया, समझो फिर उसकी बारी। दुनिया ने हर एक झंडे पे सदा एक तिरंगा भारी। दुनिया ने हर एक झंडे पे सदा एक तिरंगा भारी। दुनिया ने हर एक झंडे पे। बढ़ाए जा, खुशी के गीत गाए जा। ये जिंदगी है कौम की, तो कौम पे लुटाए जा। दम दम बढ़ाए जा, खुशी के गीत गाए जा। ये जिंदगी है कौम की, तो कौम पे लुटाए। அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாட்டின் நாளைய தூண்களாகிய மாணவ மணிகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நாட்டுப்பற்று நமது உயிர் மூச்சு என்பதை சில பாடல் வரிகளில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் ஏன் பிறந்தேன், இந்த நாட்டுக்கு நலமென புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா. நாடென்ன செய்தது உனக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்ற எண்ணம் வந்தால் நன்மை நமக்கு என்று மறைந்த வாலி ஐயா பெருமிதம் கொண்டிருக்கின்றார்கள். அதை போலவே கவிஞர் மருதகாசி தன் பாடல் வரிகளில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபட்டால் உயரும் நம் நதிப்பு வெளிநாட்டில் என பெருமிதம் கொண்டிருக்கின்றார். நம் நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்து திகழ வேண்டும் என்று நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு கண்டுள்ளார். அந்த கனவை நாம் நனவாக்குவோம் என்ற அந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டு என் பேச்சை நிறைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
ஜெய்ஹிந்த். வாழ்க நம் இந்திய திருநாடு, வளர்க நம்முடைய நாட்டுப்பற்று. जयोस्तुते जयोस्तुते श्रीमहन्मङ्गले शिवास्पदे शुभदे स्वतन्त्रते भगवती त्वामहं यशोयुतां वन्दे यशोयुतां वन्दे जयोस्तुते जयोस्तुते श्रीमहन्मङ्गले शिवास्पदे स्वतन्त्रते भगवती त्वामहं यशोयुतां वन्दे यशोयुतां वन्दे राष्ट्राची चैतन्यमूर्ततु नीतिसम्पदाची राष्ट्राची चैतन्यमूर्ततु नीतिसम्पदाची स्वतन्त्रते भगवति श्रीमती राज्ञी तुत्याची स्वतन्त्रते भगवति श्रीमती राज्ञी तुत्याची परवशते च न भातु तुझी आकाशी होसी स्वतन्त्रते भगवति स्वतन्त्रते भगवति चांदनी चम चम लख लखसी वन्दे त्वामहं यशोयुतां वन्दे अधमरक्तरञ्जिते सुजनपूजिते हे अधमरक्तरञ्जिते सुजनपूजिते श्रीस्वतन्त्रते श्रीस्वतन्त्रते तुझ साठी मरण दे जनन तुझ वीण जनन दे मरण तुझ सकल चराचर शरण चराचर शरण श्रीस्वतन्त्रते 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 ಜೋಗದ ಸಿರಿ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ತುಂಗೆಯತನ ಬಲುಕಿನಲ್ಲಿ ಸಹ್ಯಾದ್ರಿಯ ಲೋಹದಲ್ಲಿ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಿತ್ಯ ಹರಿದ್ವರ್ಣವನದ ತೇಗ ಗಂಧ ತರುಗಳಲ್ಲಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ನಿನಗೆ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ಇತಿಹಾಸದ ಹಿಮದಲ್ಲಿನ ಸಿಂಹಾಸನ ಮಾಲೆಯಲ್ಲಿ ಗತ ಸಾಹಸ ಸಾರುತ್ತಿರುವ ಶಾಸನಗಳ ಸಾಲಿನಲ್ಲಿ ಕೋಲೆಗರಿಯ ಸಿರಿಗಳಲ್ಲಿ ದೇಗುಲಗಳ ಭೇಟಿಗಳಲ್ಲಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ನಿನಗೆ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ಕುಲವೆಮ್ಮಯ ಸಿರಿಮಯೇ ಕುಲವೆಮ್ಮಯ ಗರಿಮಯೇ ಸದ್ವಿಕಾಲಶೀಲ ನುಡಿಯ ಲೋಕಾಮೃತ ಸೀಮಯೇ ಯೇ ಹರ್ಷದ ಹನದುಲಾರ ಮಹಿಮೆಯೇ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ನಿನಗೆ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ಜೋಗದ ಸಿರಿ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ತುಂಗೆಯತನ ಬಲುಕಿನಲ್ಲಿ ಸಹ್ಯಾದ್ರಿಯ ಲೋಹದಲ್ಲಿ Jai Hind, students, the future of India. So when I say future of India, it's a fact that you guys are going to be the future of India. Yes, it has been a testing year, which I've never seen in my school and college. It has literally pinned down as COVID. We have never heard of words called lockdown. We have seen the most toughest times in all our lives. I hope you all stood fast, stood with each other, stood with their family, took care of their things, took care of the poor and the weak.
and today we are almost back to business. The schools and colleges will open shortly. You all will get back to your colleges and the good old times which you're going to have. But today, we as a country are facing a lot of challenges. When I say a lot of challenges. There's an issue with China, the issue with Pakistan. Internally, we are divided by caste, religion, creed, north, south, east, west. So there are 100 things which bothers us, which challenges us as a nation. But there's only one common point, right? There's only one common point which helps us stand against all the challenges and odds which we face in everyday life and which we face together as a country. That's called India. Take pride, take utmost pride in being an Indian, saying proudly that I am an Indian. And it's not about nationalism or patriotism, wearing a badge on my chest, a flag on my chest on 15th of August or 26th of Jan. It's not a 1 day or a 2 day affair. It's a sense of belongingness. When you develop that sense of belongingness to the country, will not see those incidences where people vandalize trains, people spit on public, damage of public properties. All the boys and girls or the future who is listening this video, my humble submission to you is patriotism is not a 1 day affair. Just by waving a flag on 15th of August and posting some WhatsApp status message, that's not patriotism. Patriotism simply means sense of belongingness. If any of you would visit Japan, a country which was devastated by 2 atomic bombs and subsequently by n number of natural calamities, the country always revives in no time. It's just because every Japanese citizen has a highest amount of sense of belongingness about their country. They take pride in being a Japanese and they behave so. Especially when they come out of a country to an outside country. I had one of my Japanese friends who taught me what is patriotism, who taught me what is nationalism. My idea of patriotism was quite different. I fought for my country. I have given my couple of years for the safety and security of this nation. No, that's not patriotism. It doesn't end at all. So please take the sense of belongingness. You should take pride. Everything in this country belongs to you. We should take care of it. Be it our surroundings, be it our lakes, rivers, roads, everything belongs to us. Public property doesn't mean that, public property means it's something which is not owned by us. We pay our taxes, that is our property. So take this belongingness, be responsible in what you share, in what views you post. We are a democratic country. We have every right to speak, but don't hurt or insult others. That's been happening across the social media. People are being very sarcastic. People are being very negative. Remember one thing, would we use this kind of words or within our family or with our near and dear ones? We would not. So be responsible in what we speak. Let's enjoy our freedom responsibly. Let's be united as Indian. And today we are the 5th largest economy in the world. In our dreams, we want to see this country as the #1 economy in the world, guiding this entire world for a peaceful brotherhood. And the world should prosper and India should be the guiding force. And that totally lies on the 45 crore youth population today we have. So you guys are going to do it. You guys are going to take this country forward. Wish each one of you all the very best in whatever you do. Success, happiness, and God's grace be with you. Jai Hind. Thank you. नमो नमो भारताम्बे सारस्वत शरीरिणे नमोस्तु जगतां वन्दे ब्रह्म विद्या प्रकाशिनी नमो नमो भारताम्बे सारस्वत शरीरिणे नमोस्तु जगतां वन्दे ब्रह्म विद्या प्रकाशिनी नमो नमो भारताम्बे
பல கோடி மக்கள் நெஞ்சிலும் அன்பு நீயே பல கோடி மக்கள் நாவிலும் பெருமை நீயே மைமுனலமுதம் தோய்ந்த பண்பு நீ பரிவு நீயே பாரத தாயே உந்தன் பதமலர் மறக்கிறோமே பாரத தாயே பாரத தாயே பாரத தாயே கரும்பு நீயே சென்னல் நீயே காதலி நீ தென்னை நீயே காடு நீயே மேடு நீயே கமலர் பொய்கை நீயே இரும்பு நீயே பொன்னும் நீயே எரிகடல் முத்தும் நீயே இனிய எந்தாய உந்தன் இணையடி மறக்கிறோமே பாரத தாயே பாரத தாயே பாரத தாயே இமயமாமலையில் உந்தன் இணையில்லா உயர்வு கண்டோம் இறங்கிய கங்கை தோறும் அழிவிலா வளமை கண்டோம் குமரி மாமுனையில் எல்லை கோடிலா கருணை கண்டோம் கோமட செல்வி உந்தன் திருவடி மறக்கிறோமே பாரத தாயே பாரத தாயே பாரத தாயே கைலை நீ மதுரை நீயே காசி நீ காஞ்சி நீயே காவியம் கவிதை சிற்ப காட்சியும் நீயே தாயே தயவு நீயே தர்மம் நீயே சாந்தி வடிவம் நீயே சத்திய நெறியில் செல்லும் நாளினை மறக்கிறோமே பாரத தாயே 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 എത്ര 10 രൂപ 10 രൂപ നീ വണ്ടിയുടെ അവിടെ 5 കിട്ടും 5 രൂപ കൂടുതൽ തരുന്നതിലല്ല കുട്ടികളായാലും ഇങ്ങനെ പറ്റിക്കാൻ പാടില്ല അപ്പുറത്ത് 5 രൂപയല്ലേ ഉള്ളൂ വേണ്ട കേട്ടോ നോ നോ യു ആർ ചാർജിങ് ഹൈ വില കൂടുതലാ വേണ്ട 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 നോ നോ കൂടുതലല്ലേ വേണ്ട വേണ്ട നോ വേണ്ട पानी लेके आ गया साहब हाँ ठीक है ഒന്നുപോലും വിറ്റിട്ടില്ലെങ്കിൽ പ്ലീസ് ഈ വിലക്ക് ആഴ് വാങ്ങാൻ വില കൂടുതൽ സ്കൂളില്ലേ മോക്ക് ഇന്ന് അവധിയാ എന്താ മോളുടെ മാത്രം വില കൂടുതൽ പറയുന്ന അയാള് ഞാനിരുന്നുണ്ടാക്കിയതാ ഇത് മൊത്തം അവരൊക്കെ വേറെ രാജ്യത്ത് നിന്ന് കുറഞ്ഞ വിലക്ക് ഒരുമിച്ച് കൊണ്ടുവരണതാ ആരും ഇവിടെ ഉണ്ടാക്കാൻ മെനക്കെടാത്തത് കാരണം ഇത് ചെയ്തെടുക്കാനുള്ള സാധനങ്ങൾക്കും വിലയുണ്ട് അതെന്താ പിന്നെ മോൾ അവരെ പോലെ പുറത്തുനിന്ന് സാധനങ്ങൾ എടുത്ത് വിൽക്കാത്തെ എനിക്കൊരു കൂട്ടുകാരിയുണ്ട് അവളുടെ അച്ഛൻ മരിച്ചുപോയതാ എന്റെ അച്ഛൻ മരിച്ചതല്ലോ കാൽവാനി വെച്ചവര് കൊന്നതല്ലേ എന്നാലും എനിക്ക് എന്റെ അച്ഛനെ ഓർത്ത് അഭിമാനം മാത്രമേ ഉള്ളൂ അച്ഛനെ കൊണ്ടുവന്ന പട്ടാളത്തിലെ മാമന്മാര് പറഞ്ഞല്ലോ അച്ഛൻ കൊറേ ഫൈറ്റ് ചെയ്തിട്ടാണ് മരിച്ചതെന്ന് അവരെ നമ്മുടെ നാട്ടിലേക്ക് കയറാൻ വിട്ടില്ലാന്ന് പക്ഷെ എനിക്ക് ശരിക്കും സങ്കടമായത് എന്തെന്ന് വെച്ചാൽ എല്ലാവരും പറയുന്നല്ലോ നമ്മളെ കൊല്ലാനുള്ള കാശ് നമ്മൾ തന്നെ അവർക്ക് കൊടുക്കണമെന്ന് ചെറിയ ചെറിയ ലാഭത്തിന് വേണ്ടി നമ്മൾ തന്നെ അവരുടെ സ്ഥാനം വാങ്ങി അവർക്ക് കാശുണ്ടാക്കി കൊടുക്കണതെന്ന് അവർക്കെങ്ങനെയാ സാർ ഇത്ര വില കുറച്ചുണ്ടാക്കാൻ പറ്റുന്നത് നമ്മൾ എന്താ അങ്ങനെ ചെയ്യാത്തത് മോളെ വി ആർ ഇൻ ഡെമോക്രസി നമുക്ക്
മനുഷ്യനെ അടിമകളെ പോലെ 12-14 മണിക്കൂർ പണിയെടുപ്പിച്ച് ചീപ്പ് വിലയ്ക്ക് സാധനമിറക്കി ലോക മാർക്കറ്റ് പിടിച്ചെടുക്കാൻ പറ്റില്ല. അതിന് നമ്മൾ ഓരോരുത്തരും സ്വയം വിചാരിക്കണം. പക്ഷേ മോളെപ്പോലുള്ള കുട്ടികൾ വളർന്നു വരുമ്പോൾ നമുക്ക് ഈ ലോകത്തെന്തും ചെയ്യാൻ സാധിക്കും. കാരണം ഇപ്പം മോള് ചിന്തിച്ചതുപോലെ നമ്മൾ 136 കോടി ജനങ്ങൾ ഒരുമിച്ച് നിന്ന് ചിന്തിച്ചാൽ, ഓരോരുത്തരും വേണ്ടാന്ന് വെച്ചാൽ, ഓരോരുത്തരും പ്രയത്നിച്ചാൽ ലോകത്തെ ഏത് കൊലക്കൊമ്പനെയും നമുക്ക് മുട്ടുകുത്തിക്കാം. Good morning all. This is Captain Kavita, an ex-Indian Army officer. I would like to share with you a true story of an unsung hero named Naib Subedar Rajendran. We worked together in an operation called Op Parakram, the demining operations of the Indian Army. Our job was to clear the minefields and hand over the lands to the villagers. I was working in a minefield strip handling anti-personnel mines, and he was in a minefield strip handling anti-tank mines. On the fateful day, everything was perfect, on dot, no sign of any early warning. As per SOP, Rajendran Saab asked for the permission to blast the mines. The permission was given, and there was the blast. I thought that the blast was few seconds closer to the command. Soon there was a cacophony over the Motorola set which we had, and we all rushed to the site to find him in pieces. The man who waved, raised a thumbs up sign and smiled at me was soon a bundle of mortal remains. I had to intimate this painful news to his wife, and she fainted over the phone. After a year, I met Mrs. Rajendran in Delhi. She had come to receive the award which was awarded to Rajendran Saab posthumously. She saw me, she came and hugged and cried. I stood there motionless, without any words of comfort. After 2 years, my men called to tell me that Rajendran Saab's son had joined the unit. Now, here is a woman who's lost her husband in a wink, and she was ready to give her son to the same unit. So what is that we learn from this? Before you jump onto the bandwagon of NRIs and start cribbing about our society, infrastructure, roads, traffic, governance, system, and all the bad things which go on in this society. Stop. Open your hearts and ask yourself, what's the right thing which you have done for this society? If you have not done anything right, it's high time that you start doing something for the country and the fellow men. And this is what patriotism is all about. As for me, I've dedicated the prime of my youth and my skill to this nation. What about you? Jai Hind. होसी फौजी पुत कहोने यार, दुश्मन दी वाट लगाने यार। होसी फौजी पुत कहोने यार, दुश्मन दी वाट लगाने यार। हसी भारत माने जाए, साढ़े जिगरे ही सरवाए। होसी भारत माने जाए, साढ़े जिगरे ही सरवाए। साड़ी शान तिरंगे, साड़ी शान तिरंगे दी मित्रों, सन जिंद जान तो क्या
कदम बढ़ाए जा चलो दिले पुकार के दो मेरी शान संभाल के लागिले बिगाड़ के लहराए जा कदम कदम बढ़ाए जा खुशी के गीत गाए जा कि जिंदगी है कौम की तो कौम पे रुलाए जा कदम कदम बढ़ाए जा खुशी के गीत गाए जा कि जिंदगी है कौम की तो कौम पे रुलाए जा कदम कदम बढ़ाए जा जयोस्तुते श्री महन्मङ्गले शिवास्पदे शुभदे स्वतन्त्रते भगवती त्वामहं यशोयुता वन्दे जयोस्तुते श्री महन्मङ्गले शिवास्पदे शुभदे स्वतन्त्रते भगवती त्वामहं यशोयुता वन्दे राष्ट्राची चैतन्यमूर्ततु नीतिसम्पदाची राष्ट्राची चैतन्यमूर्ततु नीतिसम्पदाची स्वतन्त्रते भगवती श्रीमती राज्ञी तु त्याची स्वतन्त्रते भगवती श्रीमती राज्ञी तु त्याची परवशते न भातु तुझी आकाशी होसी स्वतन्त्रते भगवती चांदनी चम चम लख लखसी वन्दे त्वामहं यशोयुता वन्दे अधम रक्तरञ्जिते सुजन पूजिते अधम रक्तरञ्जिते सुजन पूजिते श्री स्वतन्त्रते तुझ साठी मरण दे जनन तुझ वीण जनन दे मरण तुझ सकल चराचर शरण श्री स्वतन्त्रते श्री स्वतन्त्रते ಜೋಗದ ಸಿರಿ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ತುಂಗಯತನ ಬದುಕಿನಲ್ಲಿ ಸಹ್ಯಾದ್ರಿಯ ಲೋಹದಲ್ಲಿ ನಿತ್ಯ ಹರಿದ್ವರ್ಣವನದ ತೇಗ ಗಂಧ ತರುಗಳಲ್ಲಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ನಿನಗೆ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ. My greetings and a big hello to all of you. I am Brigadier K. Anand. I completed my degree in mechanical engineering from College of Engineering, Guindy in 1977 and then served the Indian Army for 30 years before I took voluntary retirement. These 30 years were the best time of my life. I trained on so many subjects, served with the Indian Army in Rwanda as part of the UN peacekeeping force. I have served in Jammu and Kashmir 3 times in my career in the most difficult periods and have traveled the length and breadth of our great country. I have also trained on a surface-to-air missile system in the former USSR. I would like to talk to all of you about patriotism. One might think that explaining the concept and meaning of patriotism would come easy to a soldier. After all, we are the most visible symbols of a group that displays its commitment towards the country by being forever ready to sacrifice lives for the nation's honor. In a military,
individual inclination and are subordinate to the group identity and professional ethics of the organization. We are completely comfortable with displays of love for our country and flag. The Indian tricolor flies in every army establishment and over each post on the border and drapes the coffins of our martyrs. The national anthem plays during all formal and informal events, and we all stand tall and proud when it plays. We are willing to lay down our lives to defend our country from internal and external threats. But we also do not see patriotism in merely symbolic or geographical terms. It is also in the promoting and defending of India's national values. Equality, secularism, and fraternity are essential parts of the military's culture, and not merely they are morally desirable, but because they are indispensable to our way of life. In the Indian Armed Forces, patriotism is an umbrella concept for motivation. Patriotism is an integral part of the military training curriculum. Our armed forces are the epitome of unity and diversity. Constitutional patriotism is a latent but omnipresent motivation factor for the Indian military in battle. We fight for our comrades, unit, regiments, but the main objective is our tricolor flies high. A little word about the Paramveer Chakra, which is India's highest military decoration, awarded for displaying distinguished acts of valor during wartime. It translates as greatest of the ultimate brave and awarded for most conspicuous bravery in the presence of the enemy. Imagine India has fought 4 wars till date, but there have been only 21 awardees. Every person who has been decorated with PVC has done something outstanding in the battlefield. Jai Hind, Jai Bharat. Vande Mataram, Vande Mataram, Vande Mataram, Bharata Vande Mataram, Jaya Bharata Vande Mataram. Tayin Tali Varva Malara Achari Seydire Viragindrum Talandira Matum Perum Pui Varinum Varupada Virendu Selgindrum Vande Mataram, Vande Mataram, Vande Mataram. இமய பர்வதம் சிறுசாகிடவே எத்தனை உயர்ந்த நெற்றியடா, எத்தனை உயர்ந்த நெற்றியடா, இடையடி தன்னை கடல் கழுவிட எத்தனை அழகிய தேசமடா, எத்தனை அழகிய தேசமடா. பச்சை பசுமை ஆடை அணிந்தார், பச்சை பசுமை ஆடை அணிந்தார். இறைவி தன்னை பாடுகிறோம், இறைவி தன்னை பாடுகிறோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். नमो नमो भारताम्बे सारस्वत शरीरिणे नमोस्तु जगतां वन्दे ब्रह्म विद्या प्रकाशिने नमो नमो भारताम्बे सारस्वत शरीरिणे नमोस्तु जगतां वन्दे ब्रह्म विद्या प्रकाशिने नमो नमो भारताम्बे
Hello friends, I am ex-Captain Dinesh Menon from the 8th Battalion, the Jammu and Kashmir Rifles. I have been part of this great Indian Army for 6 years and mostly served in the state of Jammu and Kashmir. Friends, today I am here to speak about the importance of patriotism that has to be developed as part of a strong value system in the minds of young children. Patriotism, simply put, is the love and devotion that one has towards their country. Patriotism should not be seen as a feeling that comes only during, for example, events like Indian cricket team participating in a World Cup event or in Olympics, or for that matter a war. This feeling of patriotism should be omnipresent in whatever things you do. Even your day-to-day activities like keeping your surroundings clean, not wasting the natural resources, not spreading hatred among your fellow citizens can be seen as an act of patriotism. India, as you know, is a great country with unique and diversified geographical, cultural and climatical conditions. Every Indian should be proud to be part of this country. At any point in life, you should not be speaking against this great country. There may be differences in your political, regional or religious ideologies, but this should not come as a reason, and when the situation requires, everybody should be speaking as one and acting as one. You should all remember that the freedom that you currently enjoy has not come free of cost. Great political leaders, freedom fighters and soldiers have paid for it by their life. As we speak now, there are innumerable soldiers who are deployed in the most inhospitable climate and terrain conditions, safeguarding the international boundaries. The hardships faced by these soldiers cannot be described in words. There are many acts of valor shown by ordinary citizens. A very recent example is of a Sainik school cadet who lost his life trying to protect the lives of 3 young children who were caught in a massive fire breakout at their house. So the point is that these guys or these persons, these kids are not superheroes from the Marvel movies. They are your neighborhood kids who have kept their self behind their back and shown their courage when it is actually required. So that is the spirit of belongingness or the spirit of unity that needs to be shown by you kids, so that when the country requires, you are ready to display it. As you grow up, you can choose whatever fields you want or whatever profession you want to be in. But please remember that whatever you do in your life, it should be for the betterment of yourself as well as the country. I am sure that you will not leave the great sacrifices, you will not let the great sacrifices of our leaders, of our elders go in vain, and you will become a responsible citizen of this country. Always remember, the safety, honor and welfare of your country comes first each and every time in whatever activity that you undertake in your life. I am sure you will live up to the expectations of your parents as well as the society as well as this great country. I wish you all the best. Before I conclude, IMCTF celebrates Manav Vandana through Bharat Mata Vandan and Paramveer Vandan on 31st January 2021.
Let us join together, celebrate and display our patriotism by participating in that event. Jai Hind. நமஸ்தே, என் பெயர் சா லோகித் கண்ணா. நான் 4ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். ஸ்ரீராம் தயாள் கேம்கா விவேகானந்தா வித்யாலயா சீனியர் செகண்டரி பள்ளி. நாம் இந்திய தேசத்திற்கு ரத்தம் சிந்திய இந்திய வீரர்களை நினைவுபடுத்தும் IMCDF குடும்பத்தாருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியார் சில வரிகள் உங்களுக்காக. பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 30 கோடி ஜனங்களின் சங்க உடைமை ஒரு புதுமை. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். பாரத மாதா கி ஜெய், பாரத மாதா கி ஜெய். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி. उत्तपदां हिमालयकिरीटिनीं ब्रह्मराजर्षिरत्नाढ्यां वन्दे भारतमातरम्. भारतताये 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 பல பல கோடி மக்கள் நெஞ்சிலும் அன்பு நீயே, பல பல கோடி மக்கள் நாவிலும் பெருமை நீயே. பைம்புணலமுதம் தோய்ந்த பண்பு நீ, பரிவு நீயே. பாரத தாயே உந்தன் பதமலர் மறக்கிறோமே. பாரத தாயே, பாரத தாயே, பாரத தாயே. கரும்பு நீயே, சென்னல் நீயே, காதலி நீ, என்னை நீயே. காடு நீயே, மேடு நீயே, கமலர் பொய்கை நீயே. இரும்பு நீயே, பொன்னும் நீயே, எரிகடல் முத்தும் நீயே. இனிய எம் தாயே உந்தன் இணையடி மறக்கிறோமே. பாரத தாயே, பாரத தாயே, பாரத தாயே. இமயமாமலையில் உந்தன் இணையில்லா உயர்வு கண்டோம். இறங்கிய கங்கை தோறும் அழிவிலா வளமை கண்டோம். குமரி மாமுனையில் எல்லை கோடிலா கருணை கண்டோம். கோமளச் செல்வி உந்தன் திருவடி மறக்கிறோமே. பாரத தாயே, பாரத தாயே, பாரத தாயே. கைலை நீ, மதுரை நீயே, காசி நீ, காஞ்சி நீயே. காவியம் கவிதை சிற்ப காட்சியும் நீயே தாயே. தயவு நீயே, தர்மம் நீயே, சாந்தி வடிவம் நீயே. சத்திய நெறியில் செல்லும் தாளினை மறக்கிறோமே. பாரத தாயே, பாரத தாயே, பாரத தாயே. பாரத தாயே, பாரத தாயே, பாரத தாயே. பாரத தாயே, பாரத தாயே, பாரத தாயே. होसी फौजी पुत कहाने यार, दुश्मन की वाट लगाने यार। होसी फौजी पुत कहाने यार,
रामकृष्ण शारदाय विवेकानंद मंगलम विवेकानंद मंगलम विवेकानंद मंगलम रामकृष्ण शारदाय विवेकानंद मंगलम विवेकानंद मंगलम विवेकानंद मंगलम विवेकानंद भारत माता की जय, भारत माता की जय, वंदे मातरम, वंदे मातरम, नंदी नंदी। Bharat is my country. All Bharatiyans are my brothers and sisters. I love my country and I am proud of it rich and very heritage. I shall always strive to be worthy of it. I shall give my parents, teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. In their well-being and prosperity alone lies my happiness. Vande Mataram, Vande Mataram, Bharat Mata ki Jai. खुशी के गीत गाए जा, ये जिंदगी है कौम की तो कौम पे लुटाए जा। कदम कदम बढ़ाए जा, खुशी के गीत गाए जा, ये जिंदगी है कौम की तो कौम पे लुटाए जा। कदम कदम बढ़ाए जा, तू शेर हिंद आगे बढ़, बने से फिर भी तू न डर, उड़ा के दुश्मनों का सर जो शेवतन बढ़ाए जा। कदम कदम बढ़ाए जा, खुशी के गीत गाए जा, ये जिंदगी है कौम की तो कौम पे लुटाए जा। कदम कदम बढ़ाए जा, तेरी हिम्मत बढ़ती रहे, खुदा तेरी सुनता रहे, जो सामने तेरे आगे तो खाक में मिलाए जा। कदम कदम बढ़ाए जा, खुशी के गीत गाए जा, ये जिंदगी है कौम की तो कौम पे लुटाए जा। कदम कदम बढ़ाए जा, चलो दिले पुकार के दो मेरी शाह संभाल के, लागिले बिगाड़ के लहराए जा। कदम कदम बढ़ाए जा, खुशी के गीत गाए जा, ये जिंदगी है कौम की तो कौम पे लुटाए जा। कदम कदम बढ़ाए जा, खुशी के गीत गाए जा, ये जिंदगी है कौम की तो कौम पे लुटाए जा। कदम कदम बढ़ाए जा। இந்தியா எனது தாய்நாடு. இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். இந்திய நாட்டின் பழம்பெருக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்திய நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தவர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பு மரியாதை காட்டுவேன். பாரத மாதா கி ஜெய், பாரத மாதா கி ஜெய், பாரத மாதா கி ஜெய். जयोस्तुते श्रीमहन्मङ्गले शिवास्पदे शुभदे स्वतन्त्रते भगवती त्वामहं यशोयुतां वन्दे
चैतन्यमूर्ततु नीतिसम्पदाची राष्ट्राची चैतन्यमूर्ततु नीतिसम्पदाची स्वतन्त्रते भगवति श्रीमती राज्ञी तूत्याची स्वतन्त्रते भगवति श्रीमती राज्ञी तूत्याची परवशते च न भातु तुझी आकाशी होसी स्वतन्त्रते भगवति स्वतन्त्रते भगवति चांदनी चम चम लख लखसी वन्दे वावहं यशोयुता वन्दे अधमरक्तरञ्जिते सुजनपूजिते हे अधमरक्तरञ्जिते सुजनपूजिते श्रीस्वतन्त्रते श्रीस्वतन्त्रते तुझ साठी मरण दे जनन तुझ वीर जनन दे मरण तुझ सकल चराचर शरण चराचर शरण श्रीस्वतन्त्रते 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 ಜೋಗದ ಸಿರಿ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ತುಂಗೆಯತನೆ ಬದುಕಿನಲ್ಲಿ ಸಹ್ಯಾದ್ರಿಯ ರೋಗದಲ್ಲಿ ನಿತ್ಯ ಹರಿದ್ವರ್ಣವನದ ತೇಗ ಗಂಧ ತರುಗಳಲ್ಲಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ನಿನಗೆ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ಇತಿಹಾಸದ ಹಿಮದಲ್ಲಿನ ಸಿಂಹಾಸನ ಮಾಲೆಯಲ್ಲಿ ಗತ ಸಾಹಸ ಸಾರುತ್ತಿರುವ ಶಾಸನಗಳ ಸಾಲಿನಲ್ಲಿ ಕೋಲೆಗರಿಯ ಸಿರಿಗಳಲ್ಲಿ ದೇಗುಲಗಳ ಭೇಟಿಗಳಲ್ಲಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ನಿನಗೆ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ಕುಲವೆಮ್ಮಯ ಸಿರಿಮಯೇ ಕುಲವೆಮ್ಮಯ ಗರಿಮಯೇ ಸದ್ವಿಕಾಲಶೀಲ ನುಡಿಯ ಲೋಕಾಮೃತ ಸೀಮಯೇ ಯೇ ಹರ್ಷದ ಹಲದುಲಾರ ಮಹಿಮೆಯೇ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ ನಿನಗೆ ನಿತ್ಯೋತ್ಸವ ತಾಯಿ ನಿತ್ಯೋತ್ಸವ Pledge. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always strive to be worthy of it. I shall give my parents, teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. In their well-being and prosperity alone lies my happiness. Jai Hind. எல்லோருக்கும் வணக்கம். நான் கமாண்டர் கிருஷ்ணன், கப்பற்படையில் அதிகாரியாக பணிபுரிந்திருக்கிறேன். வெவ்வேறு வகையான கப்பல்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல், டெஸ்ட்ராயர் எனப்படும் கப்பல், மைன் ஸ்வீப்பர் என்று கடலில் கன்னி வெடிகளை அகற்றும் போர்க்கூடிய கப்பல், இது போன்ற வெவ்வேறு வகையான கப்பல்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன். கடைசியாக நீர்மூழ்கி கப்பலில் சுமார் ஒரு 14 வருடங்கள் பணிபுரிந்திருக்கிறேன். எந்த விதமான சூழலிலும்
நமது நாட்டை கடுங்குளிரிலும் பணியிலும் நமது நாட்டை காத்து கொண்டிருக்கும் இந்த மகத்தான இராணுவ வீரர்களுக்கு ஆர்மி எனப்படும் காலாட்படை, நேவி எனப்படும் கப்பற்படை, விமானப்படை, ஏர்ஃபோர்ஸ் ஆகிய முப்படை வீரர்களுக்கும் நமது நன்றியை கூறி பொதுமக்களாகிய நாம் எந்த நேரமும் எந்த கணமும் நமக்காக அவர்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்கும் என்போம் என்றார் மகாகவி பாரதி. வந்தே மாதரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பாரத தாயே உன்னை வணங்குகிறேன் என்பதாகும். பாரினுள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. நமது தேசத்தின் மீது நாம் பற்றுடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். தேச மக்களின் மீது அன்பும் தேசிய பொருட்களின் மீது மதிப்பும் கொண்டு வாழ வேண்டும். பாரத பண்பாட்டை பேணி காக்க வேண்டும். நமது பாரத தாயை அந்நிய பிடியில் இருந்து மீட்க சுற்றமும் சுகமும் அறவே மறந்து சுதந்திர மண்ணை காத்திட்ட சான்றோர்கள் பலர். அவர்களுக்கு தலை வணங்குவோம், அவர்களின் புகழ் பாடுவோம். அந்நியர் ஆதிக்கம் அங்குலமளவும் அன்னை பூமியில் தோன்றிட விடமாட்டோம் என்று சூளுரைத்து பாரதத்திற்கு சுதந்திரம் வாங்கி தந்த தியாக தீரர்களின் பாதம் தொட்டு வணங்குவோம். பாரத தாயை பணிந்து வணங்குவோம். வீர மைந்தர்களாகி நாம் உலக அரங்கில் பாரதத்தை முதன்மையாக்கிடுவோம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், वन्दे मातरम्. सुजलां सुफलां मलयज शीतलां सस्यश्यामलां मातरं वन्दे मातरम्. शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनी कुसुमित द्रुमदल शोभिनी सुहासिनी सुमधुर भाषिनी सुखदां वरदां मातरं वन्दे मातरम्. कोटि कोटि कंठ कल कल निनाद करले, कोटि कोटि भुजै धृत कर करवाले. कबोला कनुमा इत भोले बहुबल धारिणी नमामि तारिणी रिपुदल वारिणी मातरं वन्दे मातरम्. तुमि विद्या तुमि धर्मा तुमि हृदि तुमि मर्मा त्वं हि प्राणाः शरीरे बहुते तुमि मा शक्ति हृदये तुमि मा भक्ति. तुम्हारे प्रतिमा घड़ी मंदिरे मंदिरे वन्दे मातरम्. त्वं हि दुर्गा दश प्रहरण धारिणी कमला कमलदल विहारिणी वाणी विद्यादायिनी नमामि त्वां नमामि कमला कमला अतुला सुजलां सुफलां